ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற ஈஸி சயின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் டிஎன்ஏ அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம கற்றுக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு டிஎன்ஏனா என்ன, அது எதுக்கு வந்துட்டு பயன்படுது, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்துட்டு பழைய கிளாஸில் வந்துட்டு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அமினோ ஆசிட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அமினோ ஆசிட்டுங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற ஒரு திரவ மாதிரியான ஒரு விஷயம். இதுதான் வந்துட்டு இந்த புரோட்டீன் வந்துட்டு தயாரிக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்துட்டு இந்த அமினோ ஆசிட், இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் வந்துட்டு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த அமினோ ஆசிட் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஹியூமன் செல் வளர்கிறதுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே போல் அந்த ஹியூமன் செல் என்ன மாதிரி இருக்கணும், என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அதுக்கு தேவையான ப்ரோட்டீன் எல்லாம் வந்துட்டு டிசைட் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு அது என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு டிசைட் பண்ணுறது டிஎன்ஏ. ஸோ இந்த அமினோ ஆசிட் வந்துட்டு ப்ரோட்டீனாக கன்வெர்ட் பண்ணுறதை வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்துட்டு டிஎன்ஏ தான் சொல்லும், ஆனால் ஆர்என்ஏ அதை வந்துட்டு செய்யும். ரைட். இப்போ இந்த அமினோ ஆசிட் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்னால தான் வந்துட்டு நமக்கு அது வந்துட்டு ஒரு ப்ரோட்டீனாக மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த அமினோ ஆசிட்டுங்கிறது வந்துட்டு ஒரே ஃபார்மில் இருக்காது. நிறைய சின்ன சின்ன அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு ஒரு ப்ரோட்டீனாக வந்துட்டு மாறும். இந்த ப்ரோட்டீன் எல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லலாம், ஒரு உடம்பு அப்படின்னு சொல்லலாம். அதுதானே செல்லு. ஸோ அந்த செல் வளர்கிறதுக்கு, புது செல்லாம் வளர்கிறதுக்கு இந்த அமினோ ஆசிட்டுங்கிறது தான் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த ப்ரோட்டீன் தான் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒரு 20 ஷேப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்துட்டு ஒரே மாதிரியான ப்ரோட்டீனாக வந்துட்டு இருக்காது. ஷேப்ஸ் வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இது கரெக்டான ஷேப்பில் வரணும், இந்த ப்ரோட்டீன் வந்துட்டு இந்த ஷேப்பில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற டிஎன்ஏ தான் வந்துட்டு அந்த விஷயத்தெல்லாம் டிசைட் பண்ணுது. ஸோ நம்மளோட செல் வந்துட்டு எப்படி இருக்கணும், இப்போது வந்து காது வந்துட்டு மடல் வந்துட்டு சாஞ்சு தான் இருக்கணும் அப்படின்னா அது அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு டிஎன்ஏவுக்கு தான் தெரியும். அந்த செல் எப்படி வளரணும் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த டிஎன்ஏ தான் வந்துட்டு அந்த ஜெனேட்டிக் கோடு தான் வந்துட்டு டிசைட் பண்ணும். ஸோ ஆனால் அந்த வளர்கிறதுக்கு தேவையான ப்ரோட்டீன் இருக்குல்லவா, அந்த ப்ரோட்டீனை வந்துட்டு தயாரிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த அமினோ ஆசிட் தான் வந்துட்டு அது ஹெல்ப் பண்ணுது. இந்த அமினோ ஆசிட்டுங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா, நிறைய அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்தா தான் வந்துட்டு ஒரு ப்ரோட்டீனாக வந்துட்டு மாறும். ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த ப்ரோட்டீனாக மாற்றுறதுக்கு வந்துட்டு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆர்என்ஏ. ஸோ இந்த விஷயம்லாம் எப்படி நடக்குது, அது எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரைபோசோமில் நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம் டீப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளார வந்துட்டு நிறைய டிஷ்யூஸ், மசில்ஸ், ஆர்கன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு வளருது. ஸோ இந்த வளர நிகழ்வெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, இதுக்கெல்லாம் வந்துட்டு ப்ரோட்டீன் தான் வந்துட்டு காரணம். இந்த ப்ரோட்டீன் எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட்லேருந்து. இந்த அமினோ ஆசிட்டுங்கிறது வந்துட்டு ஒரே ஷேப்பில் இருக்கணும்னு கிடையாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். இது இம்பர்ஃபெக்ட் ஷேப்பில் போச்சுன்னா அதை பர்ஃபெக்டாக மாற்றுற வேலை யாரோடது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஆர்என்ஏ தான் வந்துட்டு மாற்றும். இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டிஎன்ஏ. இப்போ இதுவரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி வந்துட்டு நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஓவரால் வியூ தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ டிஎன்ஏ வந்துட்டு ஆர்என்ஏவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு ஆர்என்ஏ வந்துட்டு ரைபோசோம்ஸில் வந்துட்டு அந்த ப்ரோட்டீனை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் வந்துட்டு இரண்டாவது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதாவது அந்த டிஎன்ஏ வந்துட்டு என்ன பண்ணும் அப்படிங்கிறதுனா, அதுக்குன்னு ஒரு ஜெனட்டிக் கோட் இருக்கும். இதை வந்துட்டு எப்படி வந்துட்டு இதுக்கு இந்த ப்ரோட்டீன் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கும். இப்போ நமக்கு வந்துட்டு உடம்புல வந்துட்டு ஒரு கோல்டு வந்துட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரோட்டீன் வந்துட்டு ரெடி பண்ணுறதெல்லாம் வந்துட்டு இந்த டிஎன்ஏ தான் பண்ணும். இப்போ வந்துட்டு ஒரு செல் வளரணும் அப்படின்னா அந்த செல் வந்துட்டு வளர்கிறதுக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்துட்டு எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு இந்த டிஎன்ஏ தான் வந்துட்டு ஆர்என்ஏவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். இந்த ஆர்என்ஏவோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காப்பி பேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த டிஎன்ஏ லேடர் இருக்குல்லவா, அந்த லேடரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஜெனட்டிக் கோட் இருக்கும். ஏடி, ஜிசி, அந்த மாதிரி கலர் கோடெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ நம்மளோட உடம்புல இருக்கிற ஸ்கின்னு இதெல்லாம் வந்துட்டு என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறதும் வந்துட்டு யார் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த ஜெனட்டிக் கோடு தான் வந்துட்டு டிசைட் பண்ணுது. ஸோ இந்த ஜெனட்டிக் கோடு அந்த இதை வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுற வேலை யாரோடது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஆர்என்ஏ அப்படிங்கிற இந்த சிங்கிள் ஸ்டாண்டோட வேலை தான் வந்துட்டு இந்த காப்பி பேஸ்ட் பண்ணுற வேலை. ஸோ இப்போ இந்த ஆர்என்ஏ வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டிஎன்ஏ இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கும். காப்பி பண்ணிவிட்டு
அந்த நியூக்ளியஸை விட்டு டிஎன்ஏ வெளியில் வராது. அதுக்கு பதிலாக வந்துட்டு ஆர்என்ஏ வந்துட்டு அந்த டிஎன்ஏலேருந்து போர் பண்ணி வெளியில் வரும். வெளியில் வந்த உடனே இந்த அமினோ ஆசிட் இருக்குல்லவா, அதாவது சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம், அந்த செல்லுக்குள்ளே அந்த நியூக்ளியஸ் சுற்றி இருக்கிற இடத்துக்கு வந்துடும். வந்துட்டு அங்கே வந்துட்டு ரைபோசோம்குள்ளே வரும். ரைபோசோம்குள்ளே வந்து தான் வந்துட்டு இந்த ப்ரோட்டீனை வந்துட்டு ஷேப்ஸ் பண்ணும், அதாவது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ரைபோசோம்குள்ளே தான் வந்துட்டு இந்த ஆர்என்ஏ வந்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கோடை ரீட் பண்ணி அந்த ப்ரோட்டீன் வந்துட்டு என்ன ஷேப்பில் இருந்தால் அந்த செல் வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு சொல்லும். இந்த விஷயம்லாம் நடக்கிற இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரைபோசோம்குள்ளே தான் வந்துட்டு அந்த ப்ரோட்டீன் தயாரிக்கிற விஷயம்லாம் வந்துட்டு நடக்கும். என்ன ஷேப்பில் இருக்கணும் அந்த ஆர்கன் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது வந்துட்டு இந்த ஆர்என்ஏ வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்துட்டு கோடாக வந்துட்டு ரீட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணும் ப்ரோட்டீனை. இந்த ப்ரோட்டீனை பயன்படுத்தி தான் அந்த செல் வந்துட்டு வளரும். அந்த செல் வளர்ந்ததுன்னா தான் வந்துட்டு நமக்கு உறுப்புகள், நம்மளோட உடம்பு என்ன ஷேப்பில் இருக்கணும், என்ன கலரில் இருக்கணும், நம்மளோட முடி என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு டிசைட் பண்ணுறது இந்த ப்ரோட்டீனோட இந்த செல்லோட வளர்ச்சி தான். ஸோ இந்த செல் தான் வந்துட்டு டிசைட் பண்ணுது. அந்த இதெல்லாம் வந்துட்டு ஆர்டர் போடுறது வந்துட்டு டிஎன்ஏ ரைட். இப்போ வந்துட்டு நம்ம இந்த அமினோ ஆசிட் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஆசிட் மாலிகூல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுன்னா அது வந்துட்டு ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகும். அந்த ப்ரோட்டீனை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆர்என்ஏ. இந்த ஆர்என்ஏ எங்கே வந்துட்டு இது ப்ரொடியூஸ் பண்ணும், அந்த பில்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரைபோசோம் அப்படிங்கிற இடத்துக்களை தான் இந்த நிகழ்வை வந்துட்டு நடத்தும். இந்த ரைபோசோம் தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்துட்டு அந்த ப்ரோட்டீனை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அமினோ ஆசிட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு திரவ மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். அது வந்துட்டு அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருந்து வெளியில் போர் பண்ணி அதை ஆர்என்ஏ கொண்டு வந்து ரைபோசோம்குள்ளார அந்த ப்ரோட்டீனை வந்துட்டு தயாரிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட கண்டினியூட்டியை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பார்ப்போம். இன்னும் இருக்குது. இப்போ இந்த ரைபோசோம்குள்ளே என்னெல்லாம் நடக்கும், இந்த ரைபோசோம் என்ன பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.